அடுத்தது இந்த பென்ஸ் விசிட், பென்ஸும் ட்ரக்கு பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பென்ஸு கார் மாதிரியாம். அதாவது பலன்னு இருக்க ஒரு எக்கனாமி வைஸில் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிருக்க, நல்லாவே க்ரோ ஆகிருக்குங்க, நல்லா க்ரோ ஆகிருக்க ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்ஸ் 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி. அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன்லேயும் வந்து கரெக்டாக நிறைய பேரோட ஒர்க்கை யூட்டிலைஸ் பண்ணி அதை ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றுற ஒரு கண்ட்ரி அப்படின்றதெல்லாம் இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதாவது நம்ம வளர்கிறோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். நீங்கள் நான் பேசுகிறதெல்லாம் தவிர்த்து, இவர் பேசுகிறதெல்லாம் தவிர்த்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பாருங்களேன், பாகிஸ்தான் சோஷியல் மீடியாஸு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் பாருங்களேன், அவங்கெல்லாம் எப்படி கற்பிக்கப்படுறாங்கன்னா இந்தியா இஸ் எனிமி கண்ட்ரி அப்படின்னு தான் கற்பிக்கப்படுறாங்களே. இப்போது நம்ம வார் டைமில் மட்டும்தான் பாகிஸ்தானை பற்றி பெருசாக பேசுவோம், இல்லை ஏதாவது தேவையில்லாமல் பேசினா தான். பட் அவங்களுக்கு டீஃபால்ட்டாகவே இந்தியா வந்து ஒரு எனிமி கண்ட்ரி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்டை ஒரு பாகிஸ்தானோட ஹையஸ்ட் சிட்டிசன் எடுத்துகிட்டு போயிட்டு பாகிஸ்தான் மக்கள் கூட சேர்க்குறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான மென்டாலிட்டியாக இருக்கும். அதுதான் அசீம் முனீர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சைடில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட, சப்போஸ் இந்தியா வந்து அந்த பென்ஸாக இருக்காங்க, நாங்கள் வந்து ஒரு அழுக்கு லாரி, ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையாக இது, ஒரு பேச்சில் கூட ஒரு தெளிவில்லை, ஒரு அழுக்கு லாரி தான் நாங்கள். அதில் வந்து கல், மண், ஒரு கேவலமான டயரு. சிம்பிளாக மரகத நாணயத்தில் ஒரு லாரி வரும் தெரியுமா, அந்த இரும்பு கரசர், ஏதோ ஒரு நல்ல நேம்ங்க அது, தெரிஞ்சால் கமெண்ட்டில் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லாரி தான் நாங்கள் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் ரெடி வந்து இடிக்கிறதுக்கு, நீங்கள் ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கேவலமான எக்ஸாம்பிள், ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டு. இதை வந்து நம்ம டெஸ்கிரைப் பண்ணணுன்ற அவசியத்தில் இருக்கிறதுனால வேறு ஆப்ஷனே இல்லாமல் பண்ணுறோம்.